இப்ப ஒரு சாங் வந்து பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சே. மோனிகா பெலுகி இறங்கி வந்தாச்சு. பாடலும் நடிகை பூஜாவோட நடனமும் இணையத்தை தெறிக்க விட்டுட்டு இருக்கு. விஷ்ணுவின் எளிமையான வரிகளும் பாடலுக்கு கூடுதலா வலு சேர்த்திருக்கு. சுப்லாஷினி அனிருத்தின் குரலோட அசல் கோளாரின் ராப் கச்சிதமா செட் ஆகியிருக்கு. குறிப்பா மோனிகா பெலுகி பெயருக்கு நியாயம் சேர்க்கும் விதமா பாட்டு முழுசும் சிவப்பு உடையில நடன அசைவுகளால ரசிகர்களின் மனதை ஈர்க்கிறாரு பூஜா ஹெக்டே. ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படத்துல 2வது சிங்கிளான மோனிகா பாடல் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு. சிக்கிடு என்ற அந்த முதல் சிங்கிளில் டி ராஜேந்தரின் பிரபலமான தாளத்திலிருந்து உருவானது. இத அனிருத் பாடியிருந்தார். டி ராஜேந்தர் குரலும் இடம்பெற்றிருந்துச்சு. படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. 2வது சிங்கிளான மோனிகா பாடல் வெளியாகி, யாருப்பா அந்த மோனிகா பெலுகி? பூஜா ஹெக்டேவா? அதாங்க இல்ல. ரியல் மோனிகா பெலுகி எப்படி இருப்பாங்க தெரியுமா? மோனிகா அண்ணா மரியா பெலுகி. இப்போ இவங்களுக்கு 61 வயசாகுது. இவங்கள 90s காலகட்டத்துல வடிவழகின்னு சொல்லுவாங்க. இத்தாலிய திரைப்படங்கள், பின்னர் அமெரிக்கா மற்றும் பிரெஞ்சு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழில் ஒரு சில்க் ஸ்மிதா, ஹிந்தியில் மாதுரி தீக்ஷித் ஆகியோர் இயற்கையாக ஒரு நிலத்தை பிரதிபலிக்கும் அழகாக எப்படி கருதப்படுகிறார்களோ அதே மாதிரிதான் கலைகளின் பிறப்பிடமான இத்தாலியின் தனித்துவமான அழகு அம்சங்கள் பொருந்தியவர் மோனிகா. மோனிகா பற்றி புகைப்பட கலைஞர் ஒருவர் சொன்ன புகழ்பெற்ற வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இத்தாலியின் அனைத்து கலை வடிவமும் கைகூடி வந்த பெண் மோனிகா. ஒரு சின்ன குடும்பத்தில இருந்து, அதுவும் ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வந்து மாடலிங் பண்ணி ஒரு பெரிய நடிகையானது மோனிகாவின் அசாத்திய திறமைனே சொல்ல முடியும். 1996ஆம் ஆண்டு உச்சபட்ச சம்பளம் பெறும் நடிகையாக மோனிகா மாறினார். மெலினா, இர்ரிவர்சிபிள், டாபர்மேன், ஷூட் எம் அப், பிரதர்ஸ் கிரிம் உள்ளிட்ட படங்களில் நடித்து திரைப்பட ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகையாக மாறினார். இப்போ தனது 61வது வயசுலயும் இளம் தலைமுறையினர் அவரது அழக பார்த்து அசந்துதான் போறாங்க. 2004ஆம் ஆண்டில் அவர் உலகின் 100 மிக அழகான பெண்கள் வருடாந்திர பட்டியலில் 21வது இடத்தில் இருந்தாங்க. இத்தாலியின் கவர்ச்சி சின்னமாக மோனிகா பெலுகிய அறிவிச்சிருக்காங்க. 1990ஆம் ஆண்டில் ஃபேஷன் புகைப்பட நிபுணர் கிளாடியோ கார்லோசு பாசோவை பெலுகி திருமணம் செஞ்சாங்க. இவங்களோட லைஃப்ல ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க. எப்படி கூலி மோனிகா பாடலில் வரும் லிரிக்ஸ் மோனிகா பெலுகி ஏத்திட்டா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு. இதுக்கு ஏத்த மாதிரி பெலுகி கருவுற்று இருந்தபோது இத்தாலியில விந்தணு தானத்தை தடை செய்யும் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு பத்திரிகையில முழு நிர்வாண போஸ் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.